السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கனிமான அல்லாஹ்விலே அல்லாஹ்வின் மாபெரும் பிறை 2 குர்ஆன் கூறும் குழந்தை வளைப்பு என்ற அந்த தலைப்பின் கீழ் அல்லாஹ்வின் மாபெரும் தினந்தோறும் 10 நிமிடங்களிலிருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் குழந்தைகள் எல்லாம் குறிப்பாக 2K kids அவங்க எப்படி இருப்பாங்க, அவர்களை கையாளக்கூடிய முறையை குர்ஆனும் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி மாபெரும் அல்லாஹ் நாம் பார்த்து வந்தோம். கனிமான் அல்லாஹ்வினாலே 2 நாள் இல்லாமல் போச்சு. நேற்று பத்ருடைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் கனிமான் அல்லாஹ்வினாலே நம்முடைய அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் எப்படி கண்காணிக்க வேண்டும். நான் பெற்றோர்கள் முன்னாடி சொன்னேன், சும்மா இருக்கிறது கடைசியாக நம்ம பார்த்தோம் லேடிங் மூடு அப்படின்னு சொல்லி போட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வந்து 4 நேரங்களில் கற்றுக் கொடுங்க, அந்த குழந்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார் என்பதாக நாம் கடைசியாக 4 நேரத்தை நாம் வந்து பார்த்தோம். நம்முடைய அடுத்த சந்ததிகள் மிகச் சரியான முறையில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் கனிமான் அல்லாஹ் நமக்கு வரலாறுகள் நிறைய சொல்லி காமிக்கும். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்களை எப்படி கண்காணிப்பது. இன்னைக்கு நிறைய பெற்றோர் வந்து கண்காணிக்கிறதே கிடையாது. ஒரு சில பேர் இப்படி கண்காணிக்கிறாங்க, எந்த அளவு கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வெறுத்தே போயிடுவான். அவன் எழுதுவான் அப்படியே வெறுத்தவான், லைஃபே வெறுத்தவான். என்னடா இவெல்லாம் இப்படி தொட்டதொன்று இப்படி 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 அப்படியும் இல்லை. அதே சமயம் அப்படியே தண்ணி நுழைச்சி நிறுத்திடக்கூடாது, சொன்ன விட்டு விடக்கூடாது. நம் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஸக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு கிதாப் ஒன்று எழுதுனாங்க. அந்த உங்களுக்கு தான் தெரியும், அமல்களின் சிறப்பு, சதகாவுடைய சிறப்பு போன்ற அந்த கிதாபெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனை மொழி இருக்குதோ அத்தனை மொழியிலையும் அந்த கிதாப் தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கு. அவங்க எழுதுறது உருதுல இன்னைக்கு முழு உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்குதோ அத்தனை மொழிகள்லையும் அது தர்ஜுமா செய்யப்பட்டிருக்கு. பல நபர்களுக்கு தான். சமீபத்தில் ஒருத்தர் சந்திச்சேன். அவர் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நிறைய மாறி வழங்கினார். சும்மா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முதல்ல நிறைய சேமிச்சுட்டே இருந்தார். பெருசா தான தர்மங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்ப அவராகிட்ட கேட்கல. அவரா சொன்னாரு, ஒரு நாள் நான் தாயில உட்கார்ந்துருந்தேன் யதார்த்தமா இங்க நான் பள்ளிவாசல், நீங்க சதகாவுக்கு சிறப்பெடுத்து நீங்க படிச்சீங்க. அதுல ஒரு சின்ன விஷயத்த அவர் சொல்லி காமிக்கிறாரு. இந்த ஒரு மாசம் என்னுடைய உள்ளத்தை தொற்றுச்சு. அதனால என்ன செஞ்சாருன்னா பள்ளிவாசல் கட்டி விட்டு ஆரம்பிச்சு. வர்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றது இல்லை. அவர் அடுத்து சொன்னாரு, நான் தான தர்மங்கள் செய்ய அவருடைய பிரதிபலனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால நான் வந்து என்ன எனக்கு ஏற்பட்டாலும் சரி, அவன் தான தர்மங்கள் மட்டும் எனக்கு எந்த விதமான குறைப்பு நான் நம்ம மகளான கபர்ஸ்தான் பள்ளியுடைய மகளான ஒரு ஹதீஸை படித்து அவருடைய உள்ளத்தில் அதை தொட்டு அவர் வந்து நிறைய மஸ்ஜிதுகளை கட்டி கொடுக்குறாங்க. நிறைய நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், நிறைய விஷயங்கள் செய்யலாம். அப்ப அதனுடைய பின்னணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஸக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதின ஒரு ஹதீஸ். இவங்க வந்து ஏதோ சஹாபாக்களுடைய காலம், தாபீனுடைய காலம், 19ஆம் நூற்றாண்டு, நமக்கு முந்தைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், முந்தைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். சரி, இவர்களை அதான் சொன்ன, இவர்கள் எழுதின கிதாப் எல்லா மொழியிலையும் சொன்னா தர்ஜுமா ஆயிடுச்சு. பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுடைய நேர்வழிக்கு அந்த புத்தகங்கள் வந்து காரணமாக ஆயிடுச்சு. சரி, இவரு எத்தனையோ பேர் நிறைய கிதாபுகள் எழுதுறாங்களே, ஆனா அதெல்லாம் இவ்வளவு பிரபலியமாக இவ்வளவு நபர்களுக்கு இதாயத்தை கொடுக்கலையே, இவரு எப்படி கேட்டா இவங்களுடைய வளர்ப்பு அந்த ஒரு கிதாப் எழுதுறாங்க. இவங்களுடைய வளர்ப்பு வந்து ஒரு பெரிய, நம்மளால அந்த அளவுக்கு வளர்த்த முடியாது குழந்தைகளை. அதுவே விஷயம். நான் இங்க சொல்ல வந்திருந்தோம்னா ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் நினைச்சிட்டேன். 3 அவங்களுடைய, அதாவது வந்து மௌலானா ஸக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ஷேகுல் ஹதீஸ் ஸக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க தான் யஹ்யான்னு நினைக்கிறேன் பேரு மாற்றணும். அவங்க தான் யஹ்யா.
என் தந்தை என்னை இப்படி கண்காணித்தார், என் தந்தை என்னை இவ்வாறு வளர்த்தினார். அந்த வளர்ப்புக்கு பிறகுதான் அவர்கள் எழுதிய கிதாபுகள் இத்தனை நபர்கள் இதாயத்திற்கு காரணமாக ஆகலாம், இத்தனை நபர்கள் இதாயத்திற்கு காரணமாக ஆகலாம். அவங்க எழுதலாம். முதல் விஷயம் எல்லாம் நம்ம வெள்ளக்கூடிய தோல்விக்கு நசீவாக போனாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களை பற்றி. ஆனால் நான் அந்த அளவுக்கு நிறைய பேச முடியாது. ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். என் தந்தை என்னை மஸ்ஜிதில் இவ்வாறு கண்காணிப்பார்கள். எந்த அளவு கண்காணிப்பார்கள் என்று சொன்னால், நான் யாரோடு இருக்கிறேன் என்பதை பார்ப்போம். நல்லா கேட்டு, என் பையன் பள்ளிக்கு வர்றான் அப்படின்னு சொன்னான், யாரோட 2 தொழுகிறானோ அவனுடைய அசலா தெரியுது. எந்த பையன் பக்கத்தில் 2 தொழுகிறானோ அதை அப்படியே பிரதிபலிக்கும். அவங்க சகிரகாமத்தில் எழுதுறாங்க, என் தகப்பனாரோடு நான் மஸ்ஜிதுக்கு போவேன், ஓரத்தில் நிற்க வைப்பாங்க. நான் லொகர் ஒருத்தர் என் பக்கத்தில் இருந்து யதார்த்தம் வந்துட்டு சொல்றாரு, பக்கத்துல இருந்து யதார்த்தம் சொல்றாரு. அசருடைய தொழுகைக்கும் அவரே என் பக்கத்தில் வந்து நின்றால் எனக்கு வீட்டில் மாத்து கொடுக்குறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சிந்தனை. ஒருத்தர் எப்போ ஒருத்தர் பக்கத்தில் நிற்பாங்க, பேசிக்கிட்டே வந்து என்ன செய்வாங்க, நிற்பாங்க. நான் அல்லாமே போய் நிற்பேன். என் பக்கத்துல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, லொகர்ல வந்து ஒருத்தர் நின்றாரு. அவரே அசல் என் பக்கத்துல எதர்ச்சியாக நின்றுட்டாரு அப்படின்னா யாருக்கு மாத்து சொல்லுங்க. அந்த வளர்ப்புக்கு பிறகு, அந்த கண்காணிப்புக்கு பிறகு வந்த குழந்தை சகரியா ரஹ்மத்துல்லாஹி. இது ஒரு வரலாறு. 2வது எழுதுறாங்க, எங்க அப்பா வந்து எப்பொழுதும் வந்து சுண்ணத்தான ஆடைகள் தான் இங்கே போட்டுருவோம். எப்பொழுது பெருசா இருந்தாலும் சுண்ணத்தான ஆடைகள் தான் இந்த போட்டுருவோம். எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் பிரியும். என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு சட்டையை போட்டு பார்க்கணும்னு பிரியும். எங்க அம்மா பொதுவாக வந்து எல்லா தாய்மார்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படியே அழகான ட்ரெஸ் போட்டு பார்க்கறது எல்லாத்துக்கும் அது இருக்கிறது தானே. அது மாதிரி அவங்க சகரியா இருந்தாங்க. என் தாயாருக்கு வந்து எனக்கு கலர் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும். அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னா, வீட்லயே தைச்சு வச்சுட்டாங்க. தைச்சு வச்சுட்டு எங்க அத்தா வெளியில் போனதுக்கு பிறகு அதை போட்டு அழகு பார்க்கலாம், அப்படின்னு சொல்லி போட்டு எங்க அம்மா வந்து இருந்தான்னு சொன்னா, எங்க அத்தா போன உடனே ஜுப்பாவை கட்டி போட்டு எங்க அம்மா தைச்சு வச்சுருந்தா சட்டையை போட்டு அழகு பார்த்தாங்க. போனா எங்க அத்தா திரும்பி வந்துட்டாரு. போனா தான் நினைச்சிட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. எனக்கு மாத்த நான் என்ன தவறு செய்வேன்? எனது அம்மா எனக்கு போட்டு பார்க்கணும்னு சொல்லி கூட அவங்க பெரிய பதில், அவருடைய பெரிய. ஆனா யாருக்கு மாத்த விடுச்சு அப்படின்னா எனக்கு தான் மாத்த விடுச்சு. வெளியிலையும் கண்காணிக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் கண்காணிக்கலாம். யதார்த்தமா போனவங்க திரும்பி வந்தா, திரும்பி வந்து வந்தா நான் ஏதாவது நிற்கிறேன். எங்க அம்மா மீட் பண்ணி உள்ள போயிட்டாங்க. எங்க அம்மா எங்க அத்தா என்னை இவ்வாறு சொல்லி அடித்தார்கள். யூத ட்ரெஸ் போடுறேன்னு அடித்தாங்க. அவங்க என்ன ட்ரெஸ்? எங்கள ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு ஆடையுடைய கலாச்சாரத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த ஆடையை கலட்டி விட்டு ஒரு யூதன் போடக்கூடிய சட்டையை நீ போடுறியே, நீ சட்டையை போட்டேன்னா யூதனுடைய பிரதிபலிப்பு உனக்குள்ள ஏற்படும். விளக்கூடிய தோல்விக்கு நசீவாக போனாங்க. இத்தனைக்கு அவர் டீனேஜர் தான் இல்லை, அவர் சின்ன பையன், 7-8 வயசு. அந்த அர்த்தம் எந்த விதத்திலையும் என் சந்ததியிடம் யூதனுடைய பிரதிபலிப்பு வந்துவிடக்கூடாது. யூதனுடைய பர்த்டே கொண்டாட யாருடைய பிரதிபலிப்பு, யாருடைய கலாச்சாரம்? வாங்கி கொண்டு போய் கேட்கிறவே, கேட்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறவே, கண்ணியமான அல்லாஹ் விளங்கக்கூடிய தோல்விக்கு நசீவாக போனாங்க. ஒரு வெட்டிக்கு யாருடைய கலாச்சாரம்? யாருடைய கலாச்சாரம்? எல்லாம் யூதனுடைய கலாச்சாரம். இது எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, யூதனுடைய ட்ரெஸ் ஆரம்பத்திலிருந்து போறதுனால அதனுடைய கலாச்சாரம் அப்படியே விட்டு ஓட்டிங்க. யூதனுடைய கலாச்சாரம், ஆங்கிலேயருடைய கலாச்சாரம் எல்லாம் என்ன காரணம் கேட்டா, இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். எழுதுறாங்க, எங்க அக்கா இப்படியே சொல்லி எடுத்தாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு ஆடையை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இதை போட்டா தான் அந்த பிரதிபலிப்பு உனக்குள்ள ஏற்படும்.
அவங்க எழுதுற கிதாப சும்மா யதார்த்தமா அப்படியே வந்துடுறாங்க. ஒரு கிதாப் படிக்கிறாரு, ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய கோடிகள் எடுத்து செலவு செய்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து வாக்கெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் அவங்க சொல்றாங்க, நான் அமல்களின் சிறப்பு கிதாப் எழுதக்கூடிய சமயத்துல நான் ஹரம் ஷரீஃப்ல வச்சு எழுதுறேன். ஒவ்வொரு ஹதீஸ் எழுதக்கூடிய சமயத்துல 2 ரகாத் நான் ஹரமல் இருந்து தொழுது அதுக்கு பிறகு ஹதீஸ் எழுதுனாங்க. அதனாலதான் இன்றைக்கு முழு உலகத்திலையும் அந்த கிதாப் இருக்கின்றது. எல்லா மொழிகளிலும் தர்ஜுமா செய்யப்படுது. 2வது இருக்கு. 3வது இருக்கு நான் சொல்லணுமா அல்லாஹ் விளங்கக்கூடிய தோஃபீக் நசீபாக போனாங்க. கண்ணியமானலாம் மதிய வேளையில் லொஹருக்கு முன்பாக இந்த கையுள்ளா தூங்குவதற்காக வந்தாங்க. கையுள்ளா தூங்குவதற்கு எங்கத்தா வந்தாங்க. எங்கத்தா வந்து சொன்னாரு, நான் தூங்க போறேன், தலானி எடுத்துருவான், நான் தூங்க போறேன், எனக்கு என்ன எடுத்துருவான், தலானி எடுத்துருவான் அப்படின்னா நான் தலகாணி எடுத்துட்டு போய் கொடுத்தேன். கொடுக்கும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, பழமையாக நீங்க வச்சு தூங்கக்கூடிய தலகாணி இல்லை, ஏன் தலகாணி இருந்துச்சு நான் எடுத்துட்டு வந்தேன். என்ன சொல்லிதான் என்ன சொன்னது, நீங்க பழமையாக வைத்து தூங்கக்கூடிய தலகாணி இல்ல, வேறு தலகாணினா பரவாயில்ல. என்ன சொல்லிட்டாரு, என் தலகாணி ஏன் தலகாணி இருந்துச்சு வச்சு தூங்குன்னு நான் இருந்தேன். எங்க அத்தாவுக்கு நான் தலகாணி எந்திரிச்சாரு, சாப்பிட்டை எடுத்தார், அடிச்சார். உலகத்தில் உனக்கு என்ன சொந்தம் இருக்கின்றது? இந்த உலகத்தில் உலகத்தில் உனக்கு என்ன சொந்தம்? உன் தலகாணி என்பது எது வரைக்கும்? கபருக்கு வர முடியுமா? சிறுபிள்ளைன்னு வளர்த்துறாங்களே, வார்த்தெடுக்கிறாங்களே, சொன்னாங்க அவங்க அத்தா, என்ன என்ன நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற, நீ என்ன ஒந்தலகானிங்கிற, ஒம்பெட்சிங்கிற, ஒம்பாயிங்கிற, வாய்க்கு வாய் நம்முடைய குழந்தை செல்வங்கள் சொல்கிறார்களே, இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடது என்பதால் எது என்னோடது? இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்தோம்? இந்த உலகத்தில் எதை கொண்டு போக போயிட்டோம்? இந்த உலகத்தில் இருந்து எங்கிருந்து அடிக்கிறாங்க? 7 வயசுல அடி வேலை செய்யுது. உலகத்திற்கு நீ வரும்பொழுது எதுவும் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய சமயத்தில் நாம் எதுவும் கொண்டு செல்வதும் கிடையாது. அப்படி இருக்க தலகாணி என்பது உனக்கா? உன்னோட தலகாணி ஒன்று இருக்குதா இந்த உலகத்துல? அதிகமா எழுதுறாங்க. அதோடு என்னோடதான் தொடர்ந்து தௌபாஸ் இருக்கிறாங்களே, அதோடு இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும், என் தலகாணி எடுத்துருவா, நான் சொல்றேன் என் பையன் புரிஞ்சு நான் சொல்றது எல்லாம் நம்ம கூட்டி தூக்கிது. ஒரு வளர்ப்பு அப்படிங்கிறது இது வந்து ஆதி காலத்த வளர்ப்பு, ஒரு சென்ற நூற்றாண்டுடைய ஒரு வளர்ப்பு. இது மாதிரியான வளர்ப்பு இருந்தது. அவர்கள் எழுதிய கிதாபுகளின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை ஹிதாயத்தில் வரலாம். கடைசியாக அவர்கள் சிறுபிராயத்தில் அவருடைய தந்தை இது மாதிரி வளர்த்தி அவர்கள் எழுதிய கிதாபுகளை பற்றி பேசிவிட்டோம். அவர்கள் வாழ்ந்த வீட்டை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வந்தார்கள். கண்ணியமான எல்லாம் வந்தார்களே, அவங்க உட்கார்ந்து அந்த எழுதின வீடு எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கும் தேவகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அவங்க வீட்டுலாம் தான் இருக்குது. நல்லா பெரிய பாட்டி கொடுத்தா நாங்கள் கொண்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க ஷேஃபுல் ஹதீஸாக இருக்கிறாங்க. பெரிய ஹதீஸுடைய கலைகளில் பெரிய ரொம்ப அருமையான விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. பெரிய ஹசத்தம். அவங்க வீடு வந்து எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் எழுந்துருச்சு, எல்லாமே இந்த செவரு எல்லா செவருக்கள் எழுந்துருச்சு, எல்லாரும் போயிடுச்சு. அவங்க வந்து அதான் இந்த மாதிரி வளர்த்தனா வீட்டில் பராமரிப்பா செய்ய போறாங்க. தலகாணி என்னோடதுன்றது அடி மாற்றுவாங்க ஆளுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வீட மரம் அந்த சிந்தனையே ஒரு அடி சொன்னதுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு சிலர் வந்தார், வந்து ஹசரத்தை கண்ணியப்படுத்தணும், ஹசரத்தை என்ன செய்யணும், ஷேக் ஹதீஸ் பெரிய ஹசரத்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணியப்படுத்தணும். பெரிய மால்தான் கோடீஸ்வரர். அவர் ஒரு சில லட்சங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சில லட்சங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஹசரத்துக்கு வந்து உட்காந்து நல்லா நல்லா இருக்குங்களா என்ன எல்லாம் விசாரிச்சு ஹசரத்து எல்லாம் உங்களை திரும்பி பண்ண உங்களை கொண்டு எல்லாம் தலை பெரிய வேலைக்கு இந்த உலகத்தில் வாங்கிடுச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் பல லட்சங்கள் நான் தரேன் இன்ஷாஅல்லாஹ். இதை வச்சு நீங்கள் என்ன வீட்டை கட்டிக்கிங்க அப்படின்னு போடுது. கேக்கில் போய் என்ன செய்ய, கேக்கில் அப்படியே தேடி வருது கரையாள முதலாக அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்கம்மா, இந்த செவரு உருது வார்த்தை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செவரு வந்து அந்த வீட்டுக்கு இந்த
செவரு எந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு, இந்த செவரு அந்த வீட்டுக்காரங்க, இந்த செவரு இந்த வீட்டுக்காரங்க, எல்லாமே எல்லாம் அந்த காலத்தை எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். இந்த காலத்தை என்னோட செவரு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம், எடுத்துட்டு இருக்கிறோம். எவனை கூட்டிட்டு வந்து சலுகை கொண்டு வந்து ஒரு ஆனந்த போட்டு அளக்கிறதுலே பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. ஒரு செவரு வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் அவர் கட்டிட்டாருன்னா அந்த செவரு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பொது செவரு அது சொல்றது செக்ரட்டரியில் சொன்னாங்க, 4 பக்கம் இருக்கிற செவரு 4 வீட்டுக்காரங்களுக்கு அதுதான் போய் கிடக்கு. இதை நான் கவலைப்பட்டுக்கிறது இல்லை. யார் கவலைப்படுங்க, அந்த வளர்ப்பினுடைய பிரதிபலிப்பு பாருங்க. அவங்க சொல்றாங்க, இது நான் கவலைப்படுகிறது. வீட்டை நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வீட்டம்? இந்த மாதிரி வீட்டம் எதுங்க ஓட்டுக்கு வச்சுப்பாங்க. வீட்டம் பெரிய வீட்டம், அந்த செல்வந்தர் மேலே வர வீட்டை நல்லா இருக்காங்க. விட்டம் போயிருச்சுன்னா உங்களை கூப்பிடுறேன் போகட்டு. என்ன சொல்றாங்க? விட்டம் போச்சுன்னா நான் சொல்லி அனுப்புறேன், அப்புறம் நீங்க வாங்கிட்ட. லட்சத்தை கொண்டு வந்த லட்சாதிபதிகள் அந்த லட்சங்களை எடுத்துக்கொண்டு சென்றார் என்பதாம் வரலாறு சொல்கிறது என்று சொன்னால், கண்ணியமும் அல்லாஹ்தானே சிறு வயதிலே வளர்ப்பு தலகாணி கூட எண்ணுதல்ல என்று வளர்க்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் இந்த உலகத்தை எவ்வாறு பார்ப்பார்கள் என்று சொன்னால், ஒரு ஊர்நாயை போட்டு பார்த்தார்கள். எதை பாருங்க, ஒரு ஊர்கா மாட்டேன் நல்லா நமக்கு விளங்கக்கூடிய தோற்றம் செய்வாங்க. இந்த வளர்ப்பு இருக்கின்றது ஏதோ ஒரு முன்னாடி சகாபாக்குடைய காலம் அல்ல. இது சென்ற நூற்றாண்டுடைய ஒரு வளர்ப்பாக இருக்கின்றது. இந்த வளர்ப்புக்கும் நம் வளர்ப்பிற்கும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் சந்ததிகளை விட மிகச் சிறந்த சந்ததிகளாக இந்த உலகத்தில் அவர்கள் நல்ல முறையிலே எல்லா உலகத்துடைய விஷயங்களும் மறுமையுடைய மனங்களும் நடங்களும் பெற்ற நல்ல சந்ததிகளாக வளரவுள்ள ஆளுமை நம் அடுத்த தலைமுறை அல்லாஹ் அன்பாளிப்பானாக.